ಕನ್ನಡನೇ சொல்லி கொடுங்க நான் சொல்லிடுறேன் ಕನ್ನಡನೇ ದ ರೂಲರ್ಸ್ ಇಲ್ಲ ನೀವು ಹೆಂಗಾದ್ರೂ ಇಂಗ್ಲಿಷ್ ಇಂಗ್ಲಿಷ್ ಎಲ್ರಿಗೂ ನಮಸ್ಕಾರ ಅಂತ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಹೇಳಿ ಫಸ್ಟ್ ಆಮೇಲೆ ಇಂಗ್ಲಿಷ್ ಮಾತಾಡಿ ஏய் எல்லாமே ஃபார்மலாக வேணடா சும்மா பேசிட்டோமா ஆயிடுச்சு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. Today I sang a beautiful song for a movie called The Rulers, produced by A. Belagara Cinema and directed by Sri Udaya Bhaskar. It's a beautiful song. It's a real life story. Lyrics written by Nagendra Prasad Garu and also music by Sri Karuna. It is a beautiful song. I really I enjoyed singing. Very very touching song, and the movie is also a soul touching film, a real life story. Hope you all will enjoy the movie, and all my best wishes and prayers to the whole team of The Rulers. Thank you so much. அனைவருக்கும் வணக்கம். வருகிற ஆகஸ்ட் 30ஆம் தேதி கர்நாடகா முழுவதும் ஒரு கன்னட திரைப்படம் வெளிவர இருக்கிறது, த ரூலர்ஸ் என்ற பெயரில். இந்த படத்தை தயாரிப்பாளர் அஸ்வத் பலகரே அவர்கள் தயாரித்திருக்கிறார்கள். இந்த திரைப்படத்தின் இன்னொரு சிறப்பு அம்சம் என்னவென்றால், நம்மளுடைய கோலார் தங்கவயல் உரியம்பேட் பகுதியை சேர்ந்த உதய பாஸ்கர் அவர்கள் டைரக்ஷன் செய்து எடிட்டிங் மற்றும் கேமராமேனாக அவரே பணி புரிந்திருக்கிறார்கள். அதைவிட சிறப்பம்சம் என்னவென்றால், கோலார் தங்கவயலை சேர்ந்த நம்முடைய கருணா சார் அவர்கள் இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்து பிரம்மாண்டமான பாடகர்களை பாட வைத்திருக்கிறார்கள். பின்னணி பிரபல பாடகர்கள் கைலாஷ்கர் அவர்களும் மற்றும் சின்ன கோயில் சித்ராம் அவர்களும் மற்றும் சைந்தவி அவர்கள் பாடியிருக்கிறார்கள். கருணாண்ணன் பற்றி சொல்ல வேண்டும் என்றால், அவர் 600க்கும் மேற்பட்ட ஆல்பம் பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார். இது அவருக்கு 2வது திரைப்படமாக அமைந்திருக்கிறது. இந்த திரைப்படத்திற்கு மிக அருமையாக இசையமைத்து இவர் பாட வைத்து நம்முடைய தங்கவயலுக்கு புகழ் சேர்த்து கொடுத்திருக்கிறார்கள். அருமை சகோதரர் உதய் பாஸ்கர் அவர்களுக்கும் மற்றும் இசை அமைப்பாளர் கருணாசார் அவர்களுக்கும் ஒட்டுமொத்த தங்கவயல் இசைக்கலைஞர்கள் சார்பாகவும் என்னோடு சார்பாகவும் மற்றும் தங்கவயல் மக்கள் சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தங்கவயல் பொதுமக்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இப்போது வருகின்ற 30ஆம் தேதி ஒரு கன்னட திரைப்படம் வெளியிடுகிறது. அந்த கன்னட திரைப்படம் டைரக்டர், எடிட்டர் ஆகியால் நம்ம தங்கவயலுக்கு சேர்ந்த உதயா பாஸ்கரன், அந்த படத்துக்கு இசையமைப்பாளர் தங்கவயலுக்கு சேர்ந்த கருணா என்பவர் இந்த படத்துக்கு மிக சிறந்த முறையில் இசை அமைத்திருக்கார்கள். இந்த படத்தை எல்லோரும் கண்டு கழித்து இந்த படத்தை வெறும் வெற்றிகரமாக செலுத்த வேண்டும் நான் அனைவரும் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் 2 பேருமே தங்கவயலுக்கு சேர்ந்தவர். தங்கவயல் மக்கள் எதிலுமே குறை இல்லாத ஒரு மியூசிஷியன். தங்கவயல் நிறைய பேர் மியூசிஷியன் இருக்கிறாங்க, நம்ம வெளியே இடத்துல யாருக்குமே தெரியல. இப்போது ஒரு கன்னட திரைப்படம் மூலமாக இவர்கள் வெளியே வருகிறார்கள். இசையமைப்பாளர் கருணா மற்றும் டைரக்டர், எடிட்டிங் எல்லாமே ஒரு கேமராமேன் உதயபாஸ்கரன், நம் தங்கவயலை சேர்ந்த உருகிம்பேட்டைக்கு சேர்ந்தவர். 2 பேருமே மிக சிறந்த முறையில் இந்த படத்தை சித்தரிக்கிறார்கள். ரொம்ப அருமையாக இந்த படம் வெற்றிகரமாக நடைபெறும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த படத்தில் அம்மையார் சித்ராமால் ஒரு பாடலில் பாடுகிறார்கள். அந்த பாடல் மிக சிறந்த முறையில் அந்த பாடல் நன்றாக வந்திருக்கிறது. கூட சேர்ந்து இன்னும் 2-3 பேர் எல்லாம் இந்த பாட்டுகளை பாடியிருக்கிறாங்க. ஏன்னாக்கா ஏன் நான் சொல்றேன்னாக்கா, இன்னைக்கு தங்கவயலில் இது போல ஒரு இசைக்கலைஞர்கள், ஒரு கேமராமேன், டைரக்டர், எடிட்டர் நம்ம கேஜிஎஃப்ல இருக்கிறாங்கன்னாக்கா ஜனங்களுக்கு சரியா தெரில. அதனால நான் ஏன் சொல்றேன்னாக்கா, நம்ம ஊக்குவிக்கணும். நம்ம தங்கவேல் மக்களை அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணணும். என்கரேஜ் எனக்கா எதுக்கோ கமெண்ட் கொடுக்குறோம், அதெல்லாம் பண்றீங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு மியூசிக் டைரக்டர், இந்த மாதிரி கேமராமேன் தங்கவேல் இருக்கிறாங்க சொன்னாக்கா அதுக்கு நம்மளுக்கு பெருமை. நம்ம அவங்களுக்கு நம்ம பெருமை சேர்த்து கொடுக்கணும். என்ன சேர்த்து மேலும் மேலும் ஒரு வளரணுன்ட்டு நான் கேட்டுக்கொள்கிறேன். மிக சிறந்த முறையில் இந்த படத்தை
ಚಿತ್ರಿಸಿರುಕ್கிறார்கள். வருகின்ற ಏನಿದೆ ನಾನೀಗಾರಿತೆ ಮಮತೆಯ ಮಡಿಲನ್ನು ನಿಜವಾದ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿದೆ. அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மனமகிழ்ச்சியான ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், கன்னட திரைப்படம் ஒன்று வெளியாக போகிறது. த ரூலர்ஸ் என்று அந்த திரைப்படத்துக்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். இந்த படம் ஒரு நிஜ சம்பவத்தை மையமாய் வைத்து எடுத்திருக்கக்கூடிய ஒரு படம். இதை ஒப்புக்கொண்டு இந்த படத்துக்கு ப்ரொடியூசராக வந்த அஸ்வத் பலகரி அவர்களுக்கு முதலாவது நன்றியை தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறோம். ரெண்டாவதாக, இந்த படத்துக்கு டைரக்ட் செய்த மற்றும் இதுக்கு இசை அமைத்த 2 நபர்கள் நம் கோலார் தங்கவயலை சார்ந்தவர்கள். அதில் பிரதர் உதய் பாஸ்கர் அவர்கள் உரியம்பட் கேஜிஎஃப்ஐ சார்ந்தவர். இசையமைத்தவர் கருணா, அவரும் கேஜிஎஃப்ஐ சார்ந்தவர் தான். பிரதர் உதய் அவர்களை குறித்து எனக்கு நன்றானவர்களை தெரியும். அவர் எடுத்த சில சிறிய படங்களை நான் பார்த்துருக்கிறேன். மிக அழகாக அந்த கேமரா எடுக்கக்கூடிய அந்த திறமை பெற்ற ஒரு மனிதர். நிச்சயமாகவே இந்த படத்தில் அவர் மிக அழகாக எடுத்துப்பார் என்ற ஒரு நம்பிக்கை. ரெண்டாவதாக, மிக அருமையாய் டைரக்ட் செய்யக்கூடிய ஒரு மனிதரும் கூட. அதனால இந்த கோலார் தங்கவயலில் இப்படிப்பட்ட ஒரு நபர் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது நமக்கு ஒரு பெருமையாக இருக்கிறது. அடுத்தது இசை. இதுக்கு இசையமைத்தவர் என்னுடைய நண்பர் கருணா. நாங்கள் பள்ளிக்கூடத்திலிருந்து கிட்டத்தட்ட 12 வருஷமாக ஒன்றா படித்து இதுவரையிலும் நண்பர்களாக தான் இருக்கிறோம். எனக்கு சிறு வயதிலிருந்தே நாங்கள் ஒன்றா பழகின காலத்திலிருந்தே எனக்கு தெரிஞ்சது ஒன்று என்னன்னா, அவனுக்கு டோட்டலாக மியூசிக் மேலே ரொம்ப ஆர்வம் சின்னதுலேருந்தே. இப்போ சின்னதுலேருந்தே அவன் இசையை நன்றான முறையில் கற்றுக்கொண்டு கேஜிஎஃப்ல இப்படிப்பட்ட ஒரு ஸ்டுடியோ முதல் வைத்து இந்த இடத்துல நிறைய பாடல்கள், நிறைய ஆல்பங்கள் எல்லாம் பண்ணியிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு திரைப்படத்துக்கு ஒரு இசை அமைக்கிறார் என்று கேள்விப்பட்ட போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். கோலார் தங்கவயலில் ஒரு திரைப்படத்துக்கு இசையமைப்பாளராக இருக்கிறார் கர்ணா என்று சொன்னால் அது மிகவும் மனசுக்கு சந்தோஷத்தை தருகிறது. த ரூலர்ஸ் நிச்சயமாகவே ஒரு வெற்றி படமாக அமையும் என்று நான் வாழ்த்துகிறேன். அதே நேரத்தில் நிச்சயமாகவே இந்த படத்தை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாதபடிக்கு நம் கேஜிஎஃப்ல உள்ள டைரக்டர் அவர்களையும் மற்றும் இசையமைப்பாளர் கருணா அவர்களையும் நீங்கள் இன்னும் அவர்களை வாழ்த்தி நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்து இன்னும் நல்ல இசைகளையும் மற்றும் அந்த டைரக்ட் செய்யக்கூடிய படங்களை நாம் பார்க்கும்படியாக நாம் அவர்களை வாழ்த்துவோமாக. தொடர்ந்து இந்த படம் வெற்றிகரமாய் வர வேண்டும் என்று சொல்லி என் சார்பாக நான் வாழ்த்துகிறேன்.